ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் உபாகமும் 14வது அதிகாரம் 22வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷம் தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலிலே விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. தசம பாகம்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஆண்டவருக்கு 10ல் 1 பங்கு நம்மளுடைய வருமானத்துல கொடுக்கறது. ஆனா ஆண்டவர் இந்த வேத பகுதியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல பழகும்படிக்கு ஆண்டவர் தசம பாகத்தை வருஷம் தோறும் நீ போய் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம், மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வந்தோடனே சர்ச்ல போயிட்டோ என்ன பண்ணோமோ அதை தசம பாகத்தை செலுத்திடுறோம். ஆனா அந்த நாட்கள் அப்படி கிடையாது. வருஷம் தோறும் தான் அவங்க போய் தசம பாகத்தை செலுத்தினாங்க. இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் செலுத்தினாங்க. அப்ப அந்த 3 வருஷமும் அவங்களுடைய முதல் பலன்ல 10% அவங்களோட மொத்த பலன்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டை வந்து ஆண்டுக்கு எடுத்து வச்சிடணும். அவங்க அதை யூஸ் பண்ணாம அவங்க ஆலயத்துக்கு போகிற வரைக்கும் அவங்க அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அதை யூஸ் பண்ணாம அவங்க வச்சிருக்கணும். அப்போ இது என்ன, ஒரு பயபக்தி, ஆண்டு குறித்த பயம். இல்லை, இது ஆண்டுக்கு நான் வச்சிருக்கேன், இது எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் நான் டச் பண்ண மாட்டேன், இல்லை இது ஆண்டவருக்குரியது என்று ஒவ்வொரு நாளும் அந்த பொருளை அவர்கள் தொடாமல் இருந்திருப்பார்கள். நாமும் நம்ம வாழ்க்கையில தசம பாகம்ன்றது வெறும் ஆண்டுக்கு ஏதோ 10ல் 1 பங்கு கொடுக்குறேன், ஆண்டவரே இந்த